இன்றைக்கு விசேஷமாய் ஆண்டவர் பேசின பல காரியங்களில் ஒன்றை நான் உங்களோடு கூட தியானிக்க விரும்புகிறேன். இது உபதேசம் அல்ல, மாறாக சாத்தானை ஜெயிக்கும்படிக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கோட் பண்ணதான ஒரு சத்திய வசனம். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. பிசாசு ஆண்டவரை சோதித்த போது ஆண்டவர் அவனுக்கு வேத வசனத்தின் மூலமாக பதில் கொடுத்தார். சத்தியத்தினாலே சாத்தானை அவர் ஜெயித்தார். ஆகையினால் இந்த சத்திய வசனம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அது மட்டுமில்ல, நான் யோசனை பண்ணி பார்க்கிறேன், இந்த வார்த்தைகள் எப்படி இங்கே எழுதப்பட்டிருக்க முடியும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாத்தானால் சோதிக்கப்பட்டது அவருக்கு மட்டும் தெரியும் இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் தெரியும். தேவதூதர்கள் பார்த்திருக்கலாம், ஆவியானவர் அவரோடு கூட இருந்தார். ஆனால் மனிதர்களில் ஒருவரும் பார்க்கவில்லை. சாத்தானுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் இது எப்படி சுவிசேஷ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? அப்படியானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ முக்கியம்தானே அது? அது எவ்வளோ முக்கியம், ரொம்ப முக்கியம், சரியா? அப்போ அந்த சோதனைகளில் ஒரு சோதனையின் போது ஆண்டவர் கொடுத்த பதிலை நான் இன்றைக்கு உங்களுக்காக தியானிக்க போகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அந்த 5, 6, 7 இந்த வசனத்தில் ஒரு அழகான சத்தியம் அடங்கியிருக்கு. சாத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவாலயத்தின் உப்பரிகையின் மேலே அந்த உயரமான இடத்துக்கு கொண்டு போய் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லுகிறான்? நீர் இங்கிருந்து தாழ குதியும், உம்மை தாங்கிக் கொள்வதற்கு, உமக்கு சேதம் ஒன்று வராமல் உம்மை பிடித்து கொள்வதற்கு தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு ஆண்டவரை பார்த்து சாத்தான் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாருங்க. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், என்ன சாத்தான் எவ்வளவு தந்திரம் உள்ளவனாக இருக்கிறான் பாருங்க. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், இஃப் யூ ஆர் த சன் ஆஃப் த லிவிங் காட், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் மேலிருந்து குதிங்க. குமாரனை தேவன் கைவிட மாட்டாரே. சீஷர்களை அனுப்பி, தூதர்களை அனுப்பி உங்களை தாங்கிடுவாரே. இப்படி கூட எழுதியிருக்கிறதே பைபிளில் அப்படின்னு சொல்லி அந்த சங்கீதம் 91 சாத்தான் ஆண்டவருக்கு கோடிட்டு காட்டுகிறான். 91ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை இல்லையா? இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, எவ்வளவு ஞானமாக அவனை ஜெயிக்கிறார் பாருங்க. அந்த பதில் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பதில். ஆண்டவர் சொல்கிறாங்க, அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். என்றும், இட் இஸ் ஆல்சோ ரிட்டன். ரொம்ப முக்கியம். என் அன்பு தேவனுடைய ஊழியக்காரரே, வளர்ந்து வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. இட் இஸ் ஆல்சோ ரிட்டன், என்றும் எழுதியிருக்கிறதே, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. பாருங்க, அவன் ஒரு வசனத்தை ஆண்டவருக்கு முன்னால் காண்பித்து ஆண்டவரை சோதிக்கிறான். ஆனால் ஆண்டவர் சத்தியமுள்ளவராகையால், அவரே சத்தியம், அவர் ரொம்ப தெளிவாக வேத வசனத்தை கையாளுகிறதை பார்க்கிறோம். என்றும் எழுதியிருக்கிறதே, இட் இஸ் ஆல்சோ ரிட்டன். பைபிளை படிக்கும் பொழுது, பைபிளை தியானிக்கும் பொழுது சரியாக தியானிக்கணும், சரியாக படிக்கணும். பைபிள் வசனங்கள் ஏராளமாக இருக்குது. ஆனால் எல்லா வசனங்களுமே நமக்கு மொத்தமான சத்தியத்தை தான் காண்பிக்கிறது. கவனிக்கிறீங்களா? சத்தியம் என்பது உண்மை, த ட்ரூத். வசனம் முழுவதையும் நாம் தியானிக்கும் பொழுது தான் வேதம் நமக்கு கொடுக்கக்கூடிய அல்லது காண்பிக்கக்கூடிய உண்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரே ஒரு வசனத்தை, எங்கேயோ ஒரு பகுதியில் இருக்கிற வசனத்தை எடுத்துகிட்டு வந்து இதுதான் உபதேசம்,
இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியாது. கவனிக்கிறீங்களா? வந்துவிடவும் கூடாது. அநேக பிரசங்கியார்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஒரு வசனத்தின் அடிப்படையில் இதுதான் வேதம், இதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லும்போது அநேக நேரம் நாம் தவறி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? நாம் தவறி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் நல்லா சொல்கிறத கவனிங்க. பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுதும் சரி, கலாத்தியருக்கு எழுதும் பொழுதும் சரி, ரொம்ப ஆழமாக அழுத்தமாக விசுவாசத்தை குறித்து பேசியிருப்பார். சரியா? நாம் விசுவாசத்தினால தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய கிரியையினால் அல்ல அப்படின்னு பவுல் எழுதியிருக்கிறது நமக்கு தெரியும். நாமும் நம்முடைய கிரியையினால் ரட்சிக்கப்படவில்லை, தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நமக்கு தெரியும் இல்லையா? அதே நேரத்தில் யாக்கோபு நிருபமும் இந்த பைபிளில் தான் இருக்குது, புதிய ஏற்பாட்டில். ரோமரில் பவுல் விசுவாசத்தை பற்றி எழுதியிருக்கிறார், கலாத்தியருக்கு எழுதும் பொழுதும் விசுவாசத்தை குறித்து எழுதியிருக்கிறார். அதே நேரம் யாக்கோபு தம்முடைய நிருபத்தில், பைபிளில் இருக்கிற இன்னொரு புத்தகம் தான் யாக்கோபு புதிய ஏற்பாட்டில், அந்த யாக்கோபு தம் நிருபத்தில் விசுவாச கிரியைகளை குறித்தும் எழுதியிருக்கிறார். கவனிக்கிறீங்களா? அப்போது கிரியையே வேண்டாம், விசுவாசம் போதும் அப்படின்னு பிரசங்கம் பண்ணிடக்கூடாது. நம்முடைய விசுவாசம் நமக்குள்ளே விசுவாச கிரியைகளை கொண்டு வர வேண்டும்னு எழுதப்பட்டிருக்கு பைபிளில். கரெக்டா? கவனிக்கிறீங்களா? கிரியை இல்லாத விசுவாசம் தன்னில் தானே செத்தது அப்படின்னு யாக்கோபு சொல்றார். அதுவும் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது தானே. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதனால் நாம் நம்முடைய கிரியையினால் ரட்சிக்கப்படவில்லை. இல்லை, நம்ம ரட்சிக்கப்பட்டது நம்ம நல்லவங்கன்னா இல்லை, நாம் பாவிகளாக இருக்கையில் தேவன் தம்முடைய குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தார் இல்லையா? அப்போ அவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நம்முடைய நேசர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள இரத்தத்தினாலும் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதே நேரம் நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறோமே, அந்த விசுவாச வாழ்க்கையில் கிரியை இருக்குது. கவனிக்கிறீங்களா? ஃபெய்த் இன் ஆக்ஷன், இங்கிலீஷில் சொல்லணும்னா ஃபெய்த் இன் ஆக்ஷன், கிரியையுள்ள விசுவாசம். ஆபிரகாமுக்குள்ள விசுவாசம் இருந்தது, அது கிரியையில் வெளிப்பட்டதா இல்லையா? அவருடைய குமாரனை தேவன் தகன பலியாக கேட்டபோது அவர் அப்படியே தன் மகனை அதற்கு ஒப்பு கொடுத்தாரா இல்லையா? அதுதான் விசுவாச கிரியை. கவனிக்கிறீங்களா? அப்போது பைபிள் என்பது சரியாய் பகுத்து போதிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஒரு வசனத்தை எங்கோ ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிட்டு இப்படி சொல்லுது, இப்படி சொல்லுது, இப்படி சொல்லுதுன்னு பிரசங்கம் பண்ணக்கூடாது. சில சமயங்களில் ஆசீர்வாதத்தையே பேசுகிற ஊழியக்காரங்க, கவனிக்கிறீங்களா? சுகபோக வாழ்க்கையை குறித்தே பேசுகிற ஊழியக்காரங்க என்ன சொல்கிறாங்க? இப்போது சமீபத்தில் ரொம்ப நாளாக இருக்கு இல்லையா, ப்ராஸ்பரிட்டி காஸ்பலா, ப்ராஸ்பரிட்டி டீச்சிங்கா, எதற்கெடுத்தாலும் பணம், எதற்கெடுத்தாலும் பணம் தான் ஆசீர்வாதம், பணம் தான் ஆசீர்வாதம், செல்வம் தான் ஆசீர்வாதம், செல்வம் தான் ஆசீர்வாதம்னு சொல்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட வசனங்களை மாத்திரம் கையில் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். இந்த வசனம் சொல்லிருக்கு பார்த்தீங்களா, இது இப்படி சொல்லிருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு. ஆனால் பைபிள் என்பது ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றும் அல்ல, அது சத்தியம், அது சத்தியம், ஒரு முழு உணவு. ஆகையினால் தான் பைபிளை படிக்கும் பொழுது அல்லது பைபிளை பிரசங்கம் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணணும், பகுத்து போதிக்கணும். கவனிக்கிறீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார், இதை குறித்து கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஐயோ பணம் வேணும், பணம் வேணும், செல்வம் வேணும், do not worry about it, அதை குறித்து கவலைப்படாதீங்க, இது உங்களுக்கு தேவைன்னு உங்கள் பரம அப்பாவுக்கு தெரியும். கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். புரிஞ்சிக்க முடியாதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க,
இப்படிப்பட்ட வசனங்களை எடுப்பதில்லை, தியானிப்பதில்லை. நெருக்கம் உண்டு அல்லது தேவபக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவாங்க, இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு அப்படிங்கிற வசனத்தை எடுக்கிறதே இல்லை, அதை பற்றி பேசுகிறதே இல்லை. ஏன் ஏன் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் தானே. சீனா தேசத்தில் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஊழியத்திற்கு சென்றதான மிஷினரிஸ் பாடுகளை குறித்து பேசலையாம், கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய நெருக்கங்களை பற்றி விசுவாசிகளுக்கு சொல்லவில்லையாம். அவங்க எல்லாருமே உபத்திரத்தை பற்றி எந்த செய்தியும் கேள்விப்படலையாம். அதனால் என்ன நடந்துச்சு, ஒரு நாள் சீன தேசத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உபத்திரவம் வந்தபோது, அந்த உபத்திரவ காலத்தில், அந்த மகா உபத்திரவ காலத்தில் அவர்கள் இடறி போனார்கள். விசுவாசிகள் தடுமாற ஆரம்பித்தாங்க. ஏன்? அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் என்று பிரசங்கித்தவர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரே, உங்களை கொலை செய்கிறவன் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று சொல்லும் காலம் வரும். சீஷரை பார்த்து தானே சொன்னாங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் so faithful and so open. இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு வரப்போகிற ஆபத்தை குறித்து பேசினார். ஆண்டவர் சொன்னாங்க, உங்கள் சரீரத்தை கொலை செய்கிறவங்களுக்கு பயப்படாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை கொலை செய்வாங்கன்னு அர்த்தம். சரீரத்தையும் ஆத்துமாவையும் நரகத்தில் தள்ள வல்லவருக்கே பயப்படுங்கள் சொன்னாங்களா இல்லையா? ஏன் நம்ம தியானிக்க மாட்டேங்கிறோம்? ஒருவேளை இன்னைக்கு நெருக்கம் இல்லாமல் இருக்கலாம் சார், அல்லது யாருக்கு தெரியும், ஒரு மனிதனுக்கு எந்த விதத்தில் சோதனை வரும், நெருக்கம் வரும்னு யாருக்கு தெரியும்? விசுவாச பரீட்சைன்னு ஒன்று இருக்கு, விசுவாச சோதனைன்னு ஒன்று இருக்கு, பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. ஆகையினால் அன்பு நண்பர்களே, பிரசங்கம் பண்ணும்போது ஒன் சைடாகவே பிரசங்கம் பண்ணிடாதீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார் 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 அதையே சொல்லி சொல்லி ஜனங்கள் கேட்குறதுக்கு ஆசையாக இருக்காங்கன்ட்டு அதையே பிரசங்கம் பண்ணக்கூடாது. பைபிளாக பேசணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிசாசு எப்படி சோதிச்சான் பார்த்தீங்களா? ஒரு காரியத்தை உறுதிப்படுத்துவதற்காக என்ன பண்ணுறான், இன்னொரு பாவத்தை செய்ய வைக்கிறான் பாருங்க. நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் மேலிருந்து குதிங்க, உங்களை தான் தூதர்கள் பிடிச்சிக்குவாங்கன்னு எழுதியிருக்கிறதே. கவனிக்கிறீங்களா? கேட்பதற்கு எப்படி இருக்கு பாருங்க. இதைத்தான் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட போதும் ஜனங்கள் சொன்னார்கள், நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இறங்கி வாங்க, நாங்கள் அப்போ விசுவாசிக்கிறோம். இறங்கி வருவது தேவ சித்தமா? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுப்பது தேவ சித்தமா, அல்லது சிலுவையிலிருந்து இறங்கி நான் தான் தேவகுமாரன் சொல்வது தேவ சித்தமா? இயேசு கிறிஸ்து தேவ சித்தத்தை அறிந்திருந்தார். அதனால் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அதுதான் உலகத்தை ஜெயிப்பது, அதுதான் சாத்தானை ஜெயிப்பது. நீ என்னை கேட்டுட்டியே, நான் தேவகுமாரன் தான் அப்படின்னு சிலுவையை விட்டு அவர் இறங்கி வரலை, தேவாலய உப்பருகையிலிருந்து கீழே குதிக்கவும் இல்லை. ஆண்டவர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, சோதிக்காதே, தேவனை சோதிக்காதே. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை சோதிக்காதீங்க. இது பாவம்னு தெரிஞ்சும் கர்த்தர் என்னை தூக்கி எடுப்பார் அப்படின்ற எண்ணத்தில் போய் பாவத்துக்கிட்ட நெருங்கிறாதீங்க. கவனிக்கிறீங்களா? இது உங்களுக்கு புரியுதா? நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு வாலிப தம்பி தேவன் பிரியமில்லாத ஒரு காரியத்திலே தன் மனதை செலுத்த ஆரம்பித்தான். ஆண்டவருக்கு அது பிரியமில்லைன்னு அவனுக்கு தெரியும். ஆனாலும் அதை விட்டுவிட அவனுக்கு மனசு இல்லை. அவன் தனக்குள்ளாக என்ன சொல்லிக்கிட்டான் தெரியுமா? ஆண்டவர் தான் வல்லமுள்ளவராச்சே, அவர் என் இருதயத்தை திருப்பட்டும், என் இருதயத்தை அவரே திருப்பட்டும். என்னால் முடியல, நான் இந்த தவறை செய்கிறேன், என்னால் இந்த பழக்கத்தை விட முடியல, ஆண்டவர் தான் வல்லமுள்ளவராச்சே, ஆண்டவர் என் இருதயத்தை திருப்பட்டுன்னு சொல்லி மனம் திரும்பாமல் அவன் தொடர்ந்து அந்த காரியத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தான். நீங்கள் சொல்லுங்கள், இது சரியா தவறா? இது சரியா தவறா? ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி, ஆண்டவர் வேண்டுமானால் என்னை திருப்பட்டும்னு சொல்லி பாவத்தில் இருப்பது, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்வது சரியா தவறா?
ஒரு முறை உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு சில விசுவாசிகள் ஒரு ஆற்றை கடக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சான். ஒரு ஆற்றை கடந்து ஆற்றுக்கு அந்த பக்கம் அவங்க ஊருக்கு போகணும். ஆற்றுல வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. இந்த விசுவாசிகள் பெண்கள் அவங்க என்ன சொன்னாங்களா, தண்ணீர்களை கடக்கும்போது அவைகள் நம்மேல் புரளுவதில்லைன்னு போட்டிருக்குதே, அந்த வசனத்தின்படி நாம் இறங்கி போவோம், கர்த்தர் காப்பாற்றுவார். இதுதான் தேவனை பரீட்சை பார்ப்பது. இதுதான் தேவனை சோதித்து பார்ப்பது. அவர் பாதுகாக்கிறா இல்லையா பார்ப்போம். இதுதான் தேவனை பரீட்சை பார்ப்பது. கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? அந்த பெண்கள் அந்த ஆற்று வெள்ளத்தில் இழுத்து செல்லப்பட்டார்கள். ஜாக்கிரதையா இருங்க என் அன்பு சகோதர சகோதரிகளே. தேவனை பரீட்சை பார்க்காதீங்க. யோசேப்புக்கு சோதனை வந்தபோது யோசேப்பு என்ன சொன்னார்? தேவனுக்கு முன்பு இந்த பாவத்தை நான் எப்படி செய்வேன்னு அந்த இடத்தை விட்டு ஓடி போனார்னு வசனம் இருக்கு இல்லையா? அவர் துணியை கூட விட்டுட்டு ஓடி போறாரு, தன் வஸ்திரத்தை கூட விட்டுட்டு ஓடி போறாரு. தேவன் என்னை காப்பாற்றட்டும், என் இருதயத்தை மாற்றட்டும். நாங்கள் நின்னாரா? அந்த பெண்ணுக்கு முன்னால நின்னாரா? தன்னை பாவத்துக்கு இழுத்த பெண்ணுக்கு முன்னால நின்னாரா யோசேப்பு? அவர் ஓடி போனாரா இல்லையா? கவனிக்கிறீங்களா? தேவனாகிய கர்த்தரை சோதிக்காதீங்க, பரீட்சை பார்க்காதீங்க. அவர் நம்மை நடத்த வல்லவர், விசுவாசிங்க. நம்மை போஷிக்க வல்லவர், நம்புங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழுங்க. உங்க விசுவாசம் கிரியையில வெளிப்படட்டும், கிரியையில வெளிப்படட்டும். பி கேர்ஃபுல், ரொம்ப ஜாக்கிரதை. நூதனமான காரியங்களை தெரிஞ்சுக்காதீங்க. சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன், இயேசு இதோ அக்டோபர் மாதம் வர்றாரு, இயேசு இதோ நவம்பர் மாதம் வர்றாருன்னு சொல்லி நிறைய பேர் ஜனங்களை ஏமாற்றி திரிகிறாங்க. பி கேர்ஃபுல், ஜாக்கிரதை. இஸ்ரேலில் யுத்தம் நடக்குது, ஈரானில் யுத்தம் நடக்குது. இதோ முடிவு வரப்போகுது. முடிவு சமீபம்தான், ஆனால் அது என்றைக்கென்று நமக்கு தெரியாது. நாம் ஆயத்தமாக இருப்போம், ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக இருப்போம். நூதனமான காரியங்களுக்கு போயிடாதீங்க. டோன்ட் கோ டு எனி எக்ஸ்ட்ரீமாக ஓடி போயிடாதீங்க. ஞானத்தோடு நடந்துக்குங்க. தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்க்காதீங்க. சாத்தானை இயேசு அழகா ஜெயித்தார். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது. இட் இஸ் ஆல்சோ ரிட்டன். ரொம்ப முக்கியம். நாட் ஒன்லி ரிட்டன் பட் ஆல்சோ ரிட்டன். பி கேர்ஃபுல். பைபிளை ஒரு முழு உணவாக நீங்கள் சாப்பிடுங்க. ஏன்னா அங்கொன்றும் இங்கொன்றும் இல்லை. ஒரு சாப்டர் நீங்கள் படிங்க, அந்த சாப்டர் புரியணுன்னா முழு புத்தகத்தையும் படிங்க. உங்களுக்கு மத்தேயு புரியணுன்னா மத்தேயு புத்தகம் முழுசையும் படிங்க. ஒரு வசனத்தை படிச்சுட்டு அதில் ஒரு பிரசங்கத்தை எடுத்துட்டு நம்மால் செய்ய முடியாது. ஆகையினால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி சாத்தானை ஜெயித்தார் பார்த்தீங்களா? அவனும் வசனத்தை கொண்டு வரான், அவனும் ஒரு வசனத்தை கொண்டு வரான். ஆனால் கர்த்தர் இப்படியும் எழுதியிருக்கிறதே அப்படின்னு சத்தியத்தை அவர் அறிந்திருந்தபடியால், அவரே சத்தியமாக இருந்தபடியினால் சத்தியத்தினால் சாத்தானை ஜெயித்தார். சரியா? ஆகையினால் உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும், சோர்ந்து போகாமல் இருங்க. ஆண்டவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரம தகப்பனே, இந்த நல்ல ஆண்டவரே, இனிமையான ஜப நேரத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு நீங்கள் பேசின வார்த்தைகள் எங்களுக்குள்ள ஜீவனை கொண்டு வந்திருக்கிறது. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாத்தானை எப்படி ஜெயித்தாரோ அப்படியே நாங்களும் ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. வேத வசனத்தை களங்கமில்லாத அந்த ஞானப்பாலை நாங்கள் தெளிவாய் வாசித்து அறிந்து கொள்ள கிருபை செய்தருளும். தவறான உபதேசங்களுக்கு, மாயையான உபதேசங்களுக்கு, செழிப்பு மற்றும் பணத்தை குறித்ததான உபதேசங்களுக்கு எங்களை விலக்கி காத்தருளும். எல்லா துதிகான மகிமையை உங்களுக்கு ஏறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். So God bless you.